வணக்கம். ஒரு பேசிக்கான ப்ராடக்ட்டை வச்சு எப்படி சிம்பிளாகவும் நீட்டாகவும் ஒரு லுக் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து ரொம்பலாம் மேக்கப் போட மாட்டேன், மினிமலாக தான் மேக்கப் போடுவேன். ஸ்டார்டிங்லலாம் எனக்கு மேக்கப் போடவே சுத்தமாக தெரியாது, எனக்கு அதை பற்றின நாலேஜே கிடையாது. இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு எனக்கு நாலேஜ் வந்திருக்கு. நாலேஜ் மீன்ஸ் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி போடுறது, எந்த ஷேட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதை தான் வந்து உங்கள் கூடயும் ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பிம்பிள்ஸ்க்காக ஒரு சீரம் யூஸ் பண்ணுவேன், சாலிசிலிக் அண்ட் கிளைகோலிக் ஆக்சைடு. ஸோ அதை யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அவ்வளோவா வந்து பிம்பிள்ஸ் வரது கிடையாது. ஸோ அதனால தான் எனக்கு வரதில்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் அதை போடும்போது என்னோடய ஸ்கின் வந்து நல்லா இருக்குது. ஸ்கின் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கோஜிக் ஆக்சைட் ஃபேஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து ஸ்கின்னை கொஞ்சம் பிரைட்டர் பண்ணிவிடும். ஸோ அதனால் வந்து நான் அதை யூஸ் பண்ணியிருந்தேன். நம்ம ஸ்டார்டிங் ஒரு பேசிக்காக வந்துட்டு நம்ம மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சீரமும் அந்த க்ரீமும் சொன்னேன் இல்லையா, ஸோ அது ரெண்டும் நமக்கு தேவையே கிடையாது. அது என்னோடய ஃபேஸ்க்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்கனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு பேசிக்காக ஸ்டார்டிங் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் இருந்தாவே போதும். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அதை செட் பண்ண விட்டுருங்க. ஸோ செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேறு ஏதோ ஒரு மேக்கப் போடுறதா இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த மாய்ஸ்சரைசர் வந்து என்னோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி 2 பாக்ஸ் நான் முடிச்சிட்டேன். இது வந்து 3rd பாக்ஸு. இதையும் நான் முடிச்சிட்டேன். இன்னொன்று வாங்கணும், இன்னும் வாங்காமல் நான் இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் நமக்கு சன்ஸ்க்ரீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வெயில் அடிக்குது அப்படின்னாவோ, இப்போ நம்ம எங்கே வெளியே போகிறோம், நிறைய டஸ்ட்டு வடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சன்ஸ்க்ரீன்ங்கிறது போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம பேசிக்காக ஒரு ஸ்கின் கேர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் இது 2 இருந்தாவே நமக்கு போதும். ஸோ இதை 2 மட்டும் முடிஞ்சால் ஒரு கம்மி விலையில் ஃபஸ்ட்டு வாங்குங்க. வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே, உங்கள் ஸ்கின்க்கெல்லாம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காசு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு நல்ல ஒரு பிராண்டாக வந்து வாங்கிக்கலாம். சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் என்னோடய மேக்கப் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஒரு 5 minutes அதையும் செட் பண்ண விடுங்க. ஓரளவுக்கு அதிகமான குவான்டிட்டி எடுத்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது ரொம்ப நேரம் வந்து ஸ்டே ஆகணும். நான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து பேக்லேயே போட்டு எடுத்துகிட்டு போகிற பர்சன்லாம் கிடையாது. ஒரு டைம் போட்டேன்னா அது அவ்வளோதான். ஸோ ரொம்பலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நார்மலான ஒரு லிப் பாம், உங்களுக்கு பிடிச்ச எந்த லிப் பாமாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து லிப் பாம் பற்றிலாம் அவ்வளோவா நாலேஜ் கிடையாது. ஸோ நான் வந்து ஹிமாலயா லிப் பாம் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த லிப் பாம் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னோடய மேக்கப் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது வந்துட்டு லாக்மேல ஃபவுண்டேஷன் தான். அது என்ன ஷேட்னு கூட தெரியாது. எங்கள் அம்மா தான் போய் வாங்கிட்டு வருவாங்க அப்போல்லாம். எனக்கு வந்து மேரேஜ்க்கு முன்னாடிலாம் நான் சொன்னேன் இல்லையா, மேக்கப் பற்றி எந்த நாலேஜுமே எனக்கு கிடையாது. எங்கள் அம்மா வாங்கிட்டு வருவாங்க, அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன், அவ்வளோதான். பட் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு மேக்கப் போடுறது பற்றி கொஞ்சம் நாலேஜ் வந்தது. பிகாஸ் எங்கள் அக்காவால் தான் இந்த நாலேஜுமே எனக்கு வந்தது. அவள் தான் வந்து இந்த ஃபிட்மியில் இந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருக்குது இந்த ஷேடு அப்படின்னு சொல்லி சொன்னால். ஒரு டைம் நான் போடும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு நம்மளோட ஷேட்க்கு இது கரெக்டாக இருக்குது, அடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதனால் அப்போலேருந்து நான் இப்போ முடியுமே இந்த ஃபிட்மி ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கரெக்டாக என்னோடய ஃபேஸ்க்கு அப்படியே செட் ஆயிரும். அதிகமாக போட்ட மாதிரி மேக்கப் போட்ட மாதிரி இருக்காது, கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இதை தவிர நான் வேறு எதுவும் இன்ன முடி நான் ட்ரையே பண்ணதே கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே நார்மலான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து வாங்கிக்கலாம். அது லாக்மியாக இருந்தாலும் சரி, ஃபிட்மியில் வாங்குறதா இருந்தாலும் லாக்மி விட ஃபிட்மி வந்து கொஞ்சம் அதிகமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் முன்னாடிலாம் வந்து நான் லாக்மி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து நான் ஃபிட்மிக்கு மாறிட்டேன். ஸோ இந்த காம்பேக்ட் பவுடரும் ஃபிட்மியில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து நல்லா இருக்குது. ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் அதுவும் எனக்கு தெரியல பர்சனலாக. ஸோ அதனால் நான் அந்த காம்பேக்ட் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். காம்பேக்ட் பவுடர் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஐஷேடோ வந்து போடுறதுக்கு வந்து நான் என்ன நேம் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபில்லிங்கிறது, அதில் நேம் போட்டிருந்தது நான் சொல்கிறேன். ஃபில்லிங்கிற ஷேட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து லைட் ரோஸ் கலரில் இருந்தது. அதுக்கப்புறம் டால் ஃபேஸ் அப்படின்றத 2யும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டுக்கிட்டேன். சும்மா லைட்டாக தான் போட்டுக்கிட்டேன், ரொம்ப ஓவராக போடலை. பிகாஸ் எனக்கு போடணும் ஆனால் போடாத மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் வந்து சும்மா லைட்டாக மட்டும் போட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து மேக்கப் வந்து ரொம்ப போட்ட மாதிரி இருக்கக்கூடாது, போடாத மாதிரி இருக்கக்கூடாது, மினிமலாக இருக்கணும். ஸோ எனக்கு வந்து அப்படி தான் பிடிக்கும்.
ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்தால் உடனே நான் மூஞ்ச போய் கழுவிட்டு வந்துடுவேன். அதனால் சும்மா மினிமலாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த புட்டு வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் நான் வச்சேன். பட் வச்சதுக்கப்புறம் என்னமோ எனக்கு என்னோடய ஃபேஸ்க்கு செட் ஆகாத மாதிரியே இருந்தது. நான் வந்து 2 டாட் தான் அந்த ஐலைனரில் வைப்பேனா. ஸோ இது வைக்கும்போது எனக்கு என்னமோ புதுசாக இருந்த மாதிரி இருந்தது. நல்லாவே இல்லை. சரி, அதனால் நான் அதுக்கப்புறம் எடுத்துட்டேன். அதே மாதிரி தான் இந்த கம்மல் வந்து பேர் பண்ணியிருந்தேன். ஜுவல்ஸ் வந்து நான் மாற்றிட்டனால இந்த கம்மல் வந்து ஃபேஸ்க்கு செட் ஆகாத மாதிரியே ஃபீல் ஆச்சா. அதனால இந்த கம்மலையும் வந்து நான் கழட்டி வச்சுட்டு சரி ஓகே நம்ம கோல்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோல்டே சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் லிப்ஸ்டிக் எனக்கு. பிகாஸ் மார்னிங் நான் போட்டேன் அப்படின்னா ஈவினிங் முடியுமே நல்லா ஸ்டே ஆகிருக்கு. இது மைக்ளம்மோட லிப்ஸ்டிக்கு. கரெக்டாக எனக்கு ஷேட் எதுவும் தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் கீழே வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பேசிக்கான ஒரு லுக் தான் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஓவராக நான் சொல்லலை. நீங்கள் காலேஜ் போகிறீங்க, அந்த மாதிரி மேக்கப் போடணும், உங்களுக்கு போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும், மினிமலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கின் கேருக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் லைட்டாக ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பேக்ட் பவுடர் போட்டு நீங்கள் செட் பண்ணாவே ஃபேஸ் வந்து நீட்டாக இருக்கும். அப்போல்லாம் வந்துட்டு ஸ்கின் கேர்னு எல்லோரும் வந்து யூடியூப்பில் சொல்லுவாங்க. அப்போல்லாம் நான்லாம் அதெல்லாம் ஃபாலோவே பண்ண மாட்டேன். பட் இப்போ வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது ஸ்கின் கேருங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடிலாம் நிறைய பிம்பிள்ஸ் எனக்கு இருந்திருக்கு. ஸோ அதை பற்றின வீடியோஸ்லாம் நான் இன்னொரு வீடியோவில் கூட ஷேர் பண்ணுறேன். நானும் வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து வாய்ஸ் ஓவர் தரமாக அப்படியே வீடியோலேயே பேசலாம்னு நினச்சி தான் இந்த வீடியோ எடுத்தேன். பட் அங்கே இருந்த நாய்ஸ்னால என்னால் பேச முடியல கரெக்டாக. சரி ஓகே நம்ம வாய்ஸ் ஓவரே கொடுத்துடலாம். பிகாஸ் என்கிட்டயும் மைக்கு கிடையாது. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவரே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். மேக்கப் எண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் என்னோட ஃபைனல் லுக். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ எடுக்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். See you all in the next video guys and bye bye.